ரமேஷ், தற்போது முதலமைச்சரை சந்திக்க சிபிஎம் மாநில குழு அங்கு வந்திருக்கு. இந்த சந்திப்பு எவ்வளவு நேரம் நடைபெற வாய்ப்பு இருக்கு? 6 தொகுதிகளையாவது கேட்டு பெற முடிவு செய்திருப்பதா சண்முகம் தெரிவித்திருக்கிறாரு. அறிவாலய வட்டாரங்கள் என்ன சொல்லுது? 6 தொகுதிகளுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தானதாக தான் நமக்கு உள்ளிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது வேல்முருகன் வெளியேறி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு இடம் திமுகவிற்கு கிடைத்திருப்பதால் அந்த ஒரு இடத்தை சிபிஎம்முக்கு கொடுக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திருப்பரங்குன்றம், கந்தர்வக்கோட்டை, கோவில்பட்டி, திண்டுக்கல், அரூர் தனி தொகுதி, கீழ்வேலூர் என 6 தொகுதிகளில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. அதாவது கந்தர்வக்கோட்டையும் கீழ்வேலூர் ஆகிய 2 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. எனவே இந்த முறை அவர்கள் 6 இடங்களை மீண்டும் கேட்கிறார்கள். எனவே அவர்களுக்கு 6 இடம் நேற்றைக்கு கிட்டத்தட்ட பல மணி நேரம் நடைபெற்ற அவர்களுடைய உட்கட்சி கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்படக்கூடிய நிலையில் 6 இடத்திற்கு தற்போது திமுக ஒப்புக்கொண்டிருக்கிறது. முதலமைச்சருடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினும் அதே போல சிபிஎம் செயலாளர் சண்முகமும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே புதிய தலைமுறையில் சொல்லியிருந்தோம், அதிமுக 4, சிபிஐ 5, சிபிஎம் 6, அதே போல தேமுதிக 7, பிசிக 8 என்று 4, 5, 6, 7, 8 என்ற ஒரு கணக்கை சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் தற்போது இந்த இடம் 6 என்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது. இதை மத்தியஸ்தம் செய்த வைகோ உள்ளிட்ட தலைவர்களும் நேற்றைக்கு சிபிஎம் அலுவலகத்திற்கு சென்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இந்த நிலையில் தான் இந்த 6 உத்தேச பட்டியலை ஏற்கனவே வெற்றி பெற்ற இடங்களை அவர்கள் கொடுத்திருப்பதாக தெரிகிறது. கந்தர்வக்கோட்டையும் கீழ்வேலூர் அவர் ஏற்கனவே போட்டியிட்ட 2 தொகுதியிலும் அவர்கள் உத்தேச பட்டியலில் கொடுத்திருக்கிறார்கள். மேலும் அவர்கள் சென்னையில் ஒரு தொகுதியை கேட்கிறார்கள். குறிப்பாக மாதவரம் அல்லது பார்த்தீர்கள் என்று சொன்னால் மதுரவாயில், பெரம்பூர் போன்ற தொகுதிகளிலும் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். சென்னை என்பது திமுகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய நிலையில் எங்களுக்கு கடந்த முறை வெற்றி பெற்ற இடங்களில் எங்களுக்கு ஒரு இடத்தை மதுரவாய் அல்லது பெரம்பூரை கொடுங்கள் என்றும் கேட்கிறார்கள். இந்த ஒப்பந்தம் 6 இடங்கள் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். கடந்த முறை கந்தர்வக்கோட்டை, கீழ்வேலூர் 2 தனி தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். அரூர் உள்ளிட்ட தொகுதிகளில் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. திருப்பரங்குன்றத்திலும் வெற்றி பெற முடியவில்லை. அதிமுக வெற்றி பெற்றது. எனவே இவர்களுடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட் குறைவாக இருக்கிறது என்பதுதான் திமுகவுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இடங்களை கொடுத்தால் அதில் எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்று வருகிறார்கள் என்பதைதான் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த அடிப்படையில் தற்போது இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. ஒரு காலத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற சிபிஎம் கட்சி தற்போது அதனுடைய சட்டமன்றத்தில் அவர்களுடைய பங்களிப்பு என்பது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நிச்சயமாக நீங்கள் கடந்த கால வரலாற்றை பார்க்கும் பொழுது அவர்களுடைய பாத்தீங்கன்னா 1989 15 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 21 இடத்தில் போட்டியிட்ட சிபிஎம். அதே போல 2011 அதிமுக கூட்டணியில் 12 இடங்களில் போட்டியிட்டு 10 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 2006 திமுக கூட்டணியில் 13 இடங்களில் பெற்று 9 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது போன்று இரட்டை இலக்க எண்ணிக்கையில் இருந்த சிபிஎம் கட்சி தற்போது குறைந்துவிட்டது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2016 சிபிஎம் இல்லாத ஒரு சட்டமன்றமாகவே இருந்தது. 25 இடங்களில் போட்டியிட்டு மக்கள் நல கூட்டணியில் அவர்கள் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. எனவே கடந்த காலங்களில் 40 இடங்களில் கூட அவர்கள் போட்டியிட்டிருக்கிறார்கள். 1996 40 இடங்களில் போட்டியிட்டிருக்கிறார்கள். இது போன்று கிட்டத்தட்ட சுதந்திரத்திற்கு பிறகு பல ஆண்டுகள் உள்ள ஒரு தேசிய கட்சியாக தான் இருக்கிறது. 1967 22 இடங்களில் போட்டியிட்டு 11 இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி தான் சிபிஎம். அதுக்கு பிறகு 1980 11 இடங்கள் வெற்றி பெற்றது. 77 12 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. இது போன்று அதிகபட்சமாக 89 15 இடங்களில் வெற்றி பெற்ற சிபிஎம் அதிகபட்சமாக கடந்த ரமேஷ், கூடுதல் தொகுதிகள் வேண்டும், இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் விடாப்பிடியா இருந்த சிபிஎம் தற்போது இறங்கி வந்திருக்கக்கூடிய பின்னணி என்னவா இருக்கு? நிச்சயமாக ஒரு ஹார்ட் பார்கெனிங் தான். அதாவது திமுகவை பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த முறை எங்களுக்கான எலெக்ஷன் உங்களுக்கு எம்பி சீட்ல 2 இடம் கொடுத்துட்டோம். நீங்க ஒரு தேசிய கட்சி, நீங்க பார்லிமெண்ட்ல தான் உங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கணும். எனவே உங்களுக்கு கடந்த முறை மதுரை நாடாளுமன்ற தொகுதியும் கொடுத்திருக்கிறோம். அதே போல டெல்டா மாவட்டத்தை ஒன்று கொடுத்திருக்கிறோம். எனவே இந்த முறை எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு எம்பி சீட் 2 கொடுக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் இந்த ஒரு மாற்று ஏற்பாடை செய்திருப்பதாக தெரிகிறது. எனவே இந்த பேச்சுவார்த்தையில் தற்போது உடன்பாடு ஏற்பட்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள்.
6 இடங்கள் அவர்களுக்கு விருப்பமான தொகுதிகளுடைய பட்டியலையும் கொடுத்திருக்கிறார்கள். திமுகவில் அடுத்த கட்ட ஒரு முக்கியமான ஒரு வினோதமான அரசியல் நிகழ்வு என்னென்று சொன்னால், அதாவது அந்த ஐடென்டிபிகேஷன் சீட்ஸ் ரொம்ப காம்படிஷன் அதிகமா இருக்கும்னு சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் குறிப்பாக நாமினேஷன் டேட் இந்த மாதம் 30ஆம் தேதி தொடங்குகிறது. அரசு விடுமுறை அதிகமாக வருவது, புனித வெள்ளி உள்ளிட்ட நாட்கள்லாம் வருவதால் 3 நாட்கள் மட்டுமே பாத்தீங்கன்னா நாமினேஷன் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த கட்சிகளுக்கெல்லாம் இடங்களை கண்டறிந்து அவர்கள் தொகுதிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஒதுக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பது. எனவே இந்த பேச்சுவார்த்தை தற்போது உறுதி செய்யப்பட்டு 6 இடங்கள் என்ற ஒரு எண்ணிக்கைக்கு தற்போது வந்திருக்கிறார்கள். சிபிஎம் கட்சி தற்போது கையெழுத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த ஏற்கனவே சிபிஐ கட்சி என்ன சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால், சிபிஎம்முக்கும் எங்களை போன்றே ஒதுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் சிபிஎம் தற்போது போராடி ஒரு இடத்தை கூடுதலாக சிபிஐ விட பெற்றிருக்கிறார்கள். ஆனால் சிபிஐ கையெழுத்திடும் போது என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், எங்களுடைய மற்றொரு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய சிபிஎம்முக்கும் 5 இடங்களை தான் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களுடைய தொடர் போராட்டத்திற்கு தற்போது வெற்றி பெற்றிருக்கிறது. தோழர்கள் ஒரு இடத்தை கூடுதலாக பெற்றிருப்பதாக தான் அறிவாலய வட்டாரர்கள் தெரிவிக்கிறார்கள். 6 இடங்களுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உத்தியாச பட்டியலையும் ஒன்றை தயார் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஏற்கனவே நம்ம புதிய தலைமுறையில் சொல்லியிருந்தோம், 4, 5, 6, 7, 8 என்ற எண்ணிக்கையில் தான் முக்கியமான கட்சிகளுக்கான ஒப்பந்தம் இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் மதிமுக 4, 5 சிபிஐ, சிபிஎம் 6, தேமுதிக 7, விசிக 8 அல்லது 7 என்று சொல்லப்படுகிறது. இது போன்றுதான் அந்த ஏறு வரிசையில் கூட்டணி கட்சிகளுக்கான கடந்த முறை 6 என்று 4 கட்சிகளுக்கும் கொடுத்தார்கள். விசிக 6, சிபிஎம் 6, சிபிஐ 6, மதிமுக 6 என்று கொடுத்தார்கள். இந்த முறை தேமுதிக உள்ளே வந்த காரணத்தால் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. குறிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறிவிட்டது. இன்னமும் அன்சாரி, அதே போல தனியரசு உள்ளிட்ட அந்த 3 அணி இருக்கிறார்கள். கருணாஸ், அந்த 3 தனித்தனி தொகுதிகள் கேட்கிறார்கள். ஒரு தொகுதி. அவர்களுக்கு என்ன நிலைப்பாடு என்றும் இன்னும் திமுகவில் தெரியவில்லை. ஏனென்றால் திமுகவில் உடைய வேட்பாளர் பட்டியல் வரக்கூடிய 26க்குள் வெளியிட திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்குள் இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னாலும் கூட விடுமுறை நாளிலும் இன்றைக்கு அவசரமாக இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கிறது. பாலா, ரமேஷ், தொகுதி உடன்பாடு இன்றே முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கா? என்ன சொல்றாங்க அறிவாலய வட்டாரம்? கையெழுத்து ஆகிவிட்டது. அதாவது நமக்கு உள்ளே இருந்து வரக்கூடிய தகவல்கள் வழக்கமாக இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்கன்னா 2 ரூம் இருக்கு. ஒன்னு லெப்ட்ல போனாங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு இருக்கிற டீமுக்கு போறாங்க, ரைட்ல சிஎம் இருக்கிற ரூமுக்கு போனாங்கன்னா ஒப்பந்தம் கையெழுத்து ஆகிறதுக்கு போறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் தற்போது முதலமைச்சர் இருக்கக்கூடிய அறைக்கு சிபிஎம் குழுவினர் சென்றிருப்பதால் ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது. இதற்கான பிரேக்கிங்கிலும் குறிப்பாக கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில் முதலில் வெளியிடுவார்கள். அதில் தற்போது வெளியாகி இருக்கிறது. எனவே சிபிஎம் உடைய உத்தியாச பட்டியலோடு வந்திருக்கிறார்கள். ஆனால் அவரை வரவேற்பதற்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஏவாவேலு அந்த பேச்சுவார்த்தை கூடியவர் வரவேற்று அழைத்து சென்றால், குறிப்பாக பூச்சி முருகன் உள்ளிட்டோரெல்லாம் அவரை அழைத்து சென்றார்கள். அதாவது கூட்டணியில் ஒரு இணக்கமான சூழல் இருக்கும் பட்சத்தில் தான் இது போன்று அழைத்து செல்வார்கள். அது மட்டுமில்லாமல் தற்போது சிபிஎம் கட்சி அவர்களுடைய நேற்றைக்கு நடந்த ஒரு நீண்ட விவாதத்தில் 6 என்ற எண்ணிக்கையை அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் 10 இடங்களை கேட்டிருந்த சிபிஎம் கட்சி தற்போது 6 இடங்கள் என்ற எண்ணிக்கைக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அதே போல கேட்கக்கூடிய இடங்களை கொடுக்க வேண்டும் என்றும் அவர்களுடைய, நான் ஏற்கனவே சொன்னது போல திருப்பரங்குன்றம் ஏற்கனவே அவர்கள் கேட்ட தொகுதி, அதே போல அரூர் தனி தொகுதி, அதே போல கீழ்வேலூர், கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட தொகுதிகளில் அவர்கள் கேட்கிறார்கள். அதே போல இந்த முறை மதுரையில் எம்பி தொகுதியில் இருப்பதால் அங்கேயும் ஒரு தொகுதி கேட்பதாக இருப்பதாக தெரிகிறது. எனவே அவர்களுக்கான தொகுதிகள் என்ன என்பது குறித்த ஓரிரு நாட்களில் தெரிய வரும். இன்றைக்கு சிபிஎம் முடிந்து விட்டதால் விடுதலை சிறுத்தைகளும் விரைவில் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேமுதிகவும் அவர்களுடைய உத்தியாச பட்டியலோடு ஒப்பந்தத்திற்கு வருவார். ஏனென்று சொன்னால் தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சுஜித்துக்கு கொடுக்கப்பட்டு அவர் வெற்றியும் பெற்றுவிட்டார். எனவே இறுதி கட்டத்தை திமுக கூட்டணி எட்டியிருக்கிறது. இன்றைக்கு வேல்முருகன் வெளியேறியதால் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இடம் தற்போது சிபிஎம் கட்சிக்கு சென்றிருப்பதாக தான் அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரமேஷ், நீங்க பேசுறப்ப குறிப்பிட்டீங்க வைகோ மத்தியஸ்தம்ல ஈடுபட்டதா சொன்னீங்க. வைகோ தலையிட்டு பேசியதால் தான் இந்த பேச்சுவார்த்தை இழுபறி என்பது முடிவுக்கு வந்திருக்கா? நிச்சயமாக வைகோ பாத்தீங்கன்னா 2016 10 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் நல கூட்டணியோடு ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். அவர்தான் இந்த சிபிஎம், சிபிஐ, அதே போல விஜயகாந்த் உள்ளிட்ட கட்சிகளை கொண்டு வந்தார். எனவே அவருக்கு லெப்ட் பார்ட்டிஸோட டீல் பண்றதுல ஒரு நல்ல கை தேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவருடைய மத்தியஸ்தம் காரணமும் எடுபட்டிருக்கிறது. ஆனால் சிபிஎம்மும் ஒரு இடங்களை பெற்றிருக்கிறார்கள். தங்களுடைய மற்றொரு கம்யூனிஸ்ட் கட்சியான சிபிஐ காட்டிலும் ஒரு இடத்தை கூடுதலாக பெற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய உத்தியாச பட்டியலில் கோவில்பட்டி,
திண்டுக்கல் உள்ளிட்ட தொகுதிகளும் இருப்பதாக தான் நமக்கு வெளியே இருக்கின்றன. நீங்கள் சொன்னது போல மதிமுகவும் தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வந்திருக்கிறார்கள். 6 இடங்களை பெற்ற மதிமுக தற்போது 4 இடங்கள் என்ற அளவுக்கு குறைந்து விட்டது. இதில் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னா, ஒரு இடம் உதயசூரியன், மீதி 3 இடங்கள் குறிப்பாக அவருடைய தனி ஒரு இடம் மற்றும் அவருடைய சின்னத்திலும் 3 இடங்கள் உதயசூரியனுக்கு ஒத்திருக்கிறார்கள். ஒரு இடம் அவருடைய கட்சி அங்கீகாரத்திற்காக அவர்கள் கேட்டிருக்கார்கள். இது ஒரு வினோதமான ஒரு 2 விதமான சின்னங்களில் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. மொத்தம் 6லிருந்து 4 குறைந்திருக்கிறது. சிபிஐக்கு 6லிருந்து 5 குறைந்திருக்கிறது. சிபிஎம் மட்டும் விடாப்பிடியாக 6 இடத்தை பெற்றுவிட்டார்கள். அதே போல விசிகாவும் ஒரு இடமாவது கூடுதலாக கிடைக்க வேண்டும் என்பதால் தான் அவர்களுக்கு கடைசியாக ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. நீங்கள் பார்க்கலாம், ஏன்னா கூட்டணியில 4 பேரும் சமமாக இருந்துவிட்டு விசிகாவை கூப்பிட்டு 7 சீட்டு கொடுத்துட்டா அவர்கள் கோச்சு கொடுப்பார்கள் என்றால், குறைவாக இருப்பவர்களை முதலில் அழைத்து கொடுத்திருக்கிறார்கள். குறைவாக இருக்கக்கூடியது முதலில் மதிமுக, அடுத்தது குறைவாக இருப்பது சிபிஐ, அடுத்தது குறைவாக இருக்கக்கூடியது சிபிஎம். தற்போது அடுத்ததாக வரக்கூடியவர் நம்மை ஊகிக்க முடியும். அடுத்ததாக விசிகாவும் தேமுதிகவும் வந்து விடுவார்கள். ஏனென்று சொன்னால் தேமுதிகவுக்கு ஆல்ரெடி இன்சூரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கமல் கட்சியும் இன்னமும் இருக்கின்றது. அவர்களும் விடாப்பிடியாக இருக்கிறார்கள். ஏற்கனவே அவர் ஒரு ராஜ்யசபாவையும் வாங்கிவிட்டு கமல் ஓராண்டுக்கு மேலாக ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார். எனவே அவர் 2 இடங்களை டார்ச் லைட்டில் நிற்பேன் என்று விடாப்பிடியாக நிற்கிறார். எனவே அவர்களுக்கான ஒப்பந்தமும் ஒரு சில தினங்களில் நடைபெறும் என்று தெரிகிறது. மற்றொரு புறம் இன்றைக்கு விழுப்புரம் நேர்காணல் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் முக்கியமான ஒரு நிகழ்வு. 1989 எம்எல்ஏவாக இருந்த பொன்முடி அவர் நேர்காணலில் பங்கேற்கவில்லை. அவர் தனது மகனுக்கு திருக்கோயிலூர் தொகுதியை கேட்கிறார். திருக்கோயிலூர் தொகுதியில் 3 பேர் மட்டுமே மனு செய்து அதில் 3 பேர் கௌதம சிகாமணி பங்கேற்றிருக்கிறார். எனவே கௌதம சிகாமணிக்கு திருக்கோயிலூர் தொகுதி உறுதியாக இருக்கிறது. நம்மால ரமேஷ், சிபிஎம் உடனான தொகுதி பங்கீடு இன்றே முடிவுக்கு வரும்னு சொல்லியிருக்கீங்க. கடந்த காலங்களில் சிபிஎம் தேர்தல் வரலாற்று வெற்றிகளை குறித்து பதிவு செய்யுங்க. நிச்சயமாக சிபிஎம்ஐ பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு தேசிய கட்சியாக இருக்கிறார்கள். அதாவது 1967 இருந்தே அவர்கள் போட்டியிருக்கிறார்கள். அந்த பட்டியல் நம்மிடம் இருக்கிறது. 1967 22 இடங்களில் போட்டியிட்ட சிபிஎம் 11 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு 71 37 இடங்களில் போட்டியிட்டு 0 அவர்கள் எந்த இடத்திலுமே வெற்றி பெற முடியவில்லை. அதுக்கு பிறகு அதிகமாக சிபிஎம் எப்போது அதிக எம்எல்ஏக்களை அனுப்பினார்கள் என்று சொன்னால் 1989 21 இடங்களில் போட்டியிட்டு 15 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே போல அது குறைவாக என்று பார்த்தால் 12 இடங்கள் இருக்கிறது. 1977 எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் 20 இடங்களில் போட்டியிட்டு 12 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கடந்த ஆண்டுகளில் எப்போது அதிகமாக என்று சொன்னால் 2011 அதிமுக கூட்டணியில் 12 இடங்களில் போட்டியிட்டு 10 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே போல 2006 குறிப்பாக திமுக கூட்டணியில் போட்டியிட்டு 13 இடங்களில் போட்டியிட்டு 9 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 2001 8 இடங்களில் போட்டியிட்டு 6 இடங்கள். ஆனால் 2016 மக்கள் நல கூட்டணியில் 25 இடங்களை பெற்று 0 என்று ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அதற்கு பிறகுதான் 2021 6 இடங்களில் போட்டியிட்டு 2 இடங்கள், அதாவது இவர்களுடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட், அதாவது வெற்றி பெறக்கூடிய சதவீதம் குறைவாக இருக்கிறது. 6 சீட்டு கொடுத்தா அதுல 2 தான் வின் பண்றாங்க. அந்த 4 யாரெல்லாம் வின் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சியில் வின் பண்ணிருக்காங்க. குறிப்பாக திண்டுக்கல் கொடுத்தார்கள். திண்டுக்கல் சீனிவாசன் வெற்றி பெற்று விட்டார். அதே போல திருப்பரங்குன்றத்தில் பாத்தீங்கன்னா சொன்னால் அங்க இருக்கக்கூடிய அதிமுக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். எனவே இது போன்று இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடங்கள் எதிர்கட்சிகள் அதிக அளவில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தான் திமுக கராராக பேசி தற்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கிங் ரேட் குறைவாக இருக்கிறது, எனவே நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள், நாங்கள் அங்கு எங்கள் உதயசூரியனை நிற்றி நாங்கள் வெற்றி பெறுகிறோம் என்ற ஒரு யுக்தியை கடைபிடிக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல திருப்பரங்குன்றத்தில் ராஜன் செல்லப்பா வெற்றி பெற்றார். அரூர் தொகுதியில் ஏடிஎம்கே சம்பத்குமார் வெற்றி பெற்று விட்டார். எனவே இந்த முறை அவரவர்கள் அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினர் இது போன்ற கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் அதிகமாக கொடுப்பதால் அங்கே திமுக இவ்வளவு வேலை செய்தும் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை, எனவே அதிகமாக கூட்டணி கட்சிகள் கொடுக்காதீர்கள் என்று நேர்காணலில் ஒருபுறம் திமுகவினர் புலம்புகிறார்கள். எனவே இது போன்ற முக்கியமான ஒரு காலகட்டத்தில் 6 இடங்களுக்கு தற்போது திமுக தலைமை ஒத்துக்கொண்டிருக்கிறது. இந்த 6 இடங்களுக்கான உத்தேச பட்டியலும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். மதுரபாயிலில் ஏற்கனவே பீமாராவ் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பெரம்பூரில் சவுந்தரராஜன் 2011 வெற்றி பெற்றார். எனவே பெரம்பூரை கொடுங்கள் என்று கேட்கிறார். ஒருவேளை பெரம்பூரில் நின்றால் பெரம்பூரில் விஜயை எதிர்த்து சிபிஎம் களம் காணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். குறிப்பாக வடசென்னையில் தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி என்பதால் அவர்கள் அதை குறிவைத்து கேட்கிறார்கள். எனவே பெரம்பூர் இந்த முறை சிபிஎம்முக்கு சென்றாலும் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல மற்ற கட்சிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது ரமேஷ், நீங்க சிபிஎம்மோட கடந்த கால தேர்தல் வரலாற்றெல்லாம் பதிவு செஞ்சீங்க. குறிப்பா மெட்ராஸ் மாகாணம் ஒருங்கிணைந்த மாகாணமா இருந்தப்ப கிட்டத்தட்ட 62 தொகுதிகளை வென்று எதிர்கட்சியாகவே இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்று 5-6 தொகுதிகளில் இருப்பது அந்த கட்சியோட
வளர்ச்சி எந்த அளவுல குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பா நீங்க சொன்னீங்க சென்னையில போட்டியிட கம்யூனிஸ்டுகள் விரும்புவதா சொல்லியிருந்தீங்க. சென்னையில எந்தெந்த தொகுதிகள் அவங்க கேட்டிருப்பதா தகவல் வெளியாகிருக்கு? அவர்கள் வேளச்சேரியை கேட்கிறார்கள். அதே போல பெரம்பூர் தொகுதியை ஏற்கனவே 2006-11 வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே அதை கேட்கிறார்கள். அதே போல மதுரவாயில் தொகுதியை அவர்கள் கேட்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மதுரவாயில் என்பது குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் ஒரு காலத்தில் வெற்றி பெற்ற பீமாராவ் எம்எல்ஏவாக இருந்தார். அவரும் தற்போது முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கிறார். அவரும் கேட்கிறார். நீங்கள் சொன்னது போன்று கம்யூனிஸ்டுகள் தமிழகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். குறிப்பாக தேசிய அளவில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் வெற்றி பெற்ற 2 எம்பிக்கள் மட்டுமே அவர்களுடைய சிபிஎம் உடைய ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான எம்பிக்களாக இருந்தார்கள். குறிப்பாக மேற்கு வங்கத்திலோ வெஸ்ட் பெங்காலிலோ அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. அதே போன்று தற்போதும் அவர்களுடைய எண்ணிக்கை பாராளுமன்றத்தில் ஒற்றை இலக்கமாக குறைந்துவிட்டது. அதில் அதிகப்படியான 2 இடங்கள் தமிழகத்திலிருந்து தான் செல்கிறது. அது சு வெங்கடேசன் உட்பட 2 பேர் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் திமுகவை பொறுத்தவரை நீங்கள் ஒரு தேசிய கட்சி, உங்களுக்கு பார்லிமெண்டில் தான் வேலை அதிகமாக இருக்கும். எனவே நீங்கள் 2 எம்பி சீட்டுகள், அதாவது 2 எம்பி சீட் என்று சொன்னால் அது 12 எம்எல்ஏக்களுக்கு சமம் என்று திமுக கருதுகிறது. ஒரு எம்பி சீட்டில் 6 எம்எல்ஏக்கள் தொகுதிகள் இருப்பதால் அவர்கள் அதை சொல்கிறார்கள். எனவே உங்களுக்கு ஏற்கனவே கடந்த ஆண்டு உங்களுக்கு 12 எம்எல்ஏக்கள் உள்ள 2 எம்பியை கொடுத்து விட்டோம். எனவே இந்த முறை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் திமுகவுடைய பிரதானமான, இது எங்களுக்கான தேர்தல், நாங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கான தேர்தல் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே ஏற்கனவே சிபிஐயும் சொல்லிவிட்டார்கள், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். சிபிஎம்மும் சொல்லிவிட்டார்கள். தற்போது ஜெகத் ரட்சகனும் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். ஒரு பக்கம் பாண்டிச்சேரி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. தற்போது நம்முடைய ஒளிப்பதிவாளர்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறார். ஜெகத் ரட்சகன் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். இவர்தான் திமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளராக புதுச்சேரிக்கு அறியப்படுகிறார். புதுச்சேரியில் 30 தொகுதிகளில் திமுக தனித்து போட்டியிடவும் தயாராகிவிட்டது. திமுக காங்கிரஸ் அங்கு பிளவுபடுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கிரீஷ் சோடங்கர் அவர் 21 இடங்களை கேட்கிறார். எனவே அது கூட்டணியில் பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது. காலையிலும் முதலமைச்சர் தன்னுடைய இல்லத்தில் ஒரு ஆலோசனை நடத்தினார். இருந்த போதிலும் தற்போது ஜெகத் ரட்சகனே அண்ணா அறிவாலயம் வந்திருப்பதன் மூலமாக பாண்டிச்சேரி விவகாரத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. தற்போது சிபிஎம் கட்சியினர் தற்போது பேச்சுவார்த்தை முடித்துவிட்டு வெளியில் வருகிறார்கள். ஆனால் ஒப்பந்தம் கையெழுத்து விட்டார்களா என்று தெரியவில்லை. அதற்கான ஆவணங்கள் இல்லாமல் வருகிறார்கள். அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம்.